மகிமையானவைகளை செய்ய முயற்சி செய்யுங்கள். என்ன செய்யுங்க? ஆமென். ட்ரை டு டூ க்ளோரியஸ் டீட்ஸ். ட்ரை டு டூ க்ளோரியஸ் டீட்ஸ். மகத்தாய பிரவர்த்திகளை செய்வான் சிரமிப்பின். நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நான் இன்னைக்கு திரும்ப திரும்ப எப்படிலாம் உங்களுக்கு புரிய வச்சு நீங்கள் மகிமையான காரியத்தை அனுபவிக்க செய்ய முடியுமோ அதற்கெல்லா விதத்தில் நான் போராடி பார்க்கிறேன். நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் மகிமையை அனுபவிக்கிற குடும்பங்களாக இருக்கணும். நான் உங்கள் குடிக்கிற தண்ணீரில், உங்கள் வீட்டில் உள்ள நீங்கள் குடிக்கிற தண்ணீரில் நீங்கள் மகிமையை அனுபவிக்கணும். உங்கள் வருமானத்தில் நீங்கள் மகிமையை அனுபவிக்கணும். உங்கள் கற்பத்தில் நீங்கள் மகிமையை அனுபவிக்கணும். உங்கள் வேலையில் நீங்கள் மகிமையை அனுபவிக்கணும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், தோட்டங்களில் நீங்கள் மகிமையை அனுபவிக்கணும். ஆகையானால இன்றைக்கு நான் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தும்படியாய் உங்களை இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்குள்ள கொஞ்சம் புஷ்அப் பண்ணி மகிமையான செயல்களை செய்ய முயற்சி செய்யுங்க. நீங்க மகிமையான காரியங்களை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு சில நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறார். முதல்ல இந்த பைபிள்ல என்ன எழுதியிருக்குன்னா, நாம் மகிமையை காண வேண்டும். என்ன செய்யணும்? மகிமையை காணணும். must see the glory of God. மார்த்தாளை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ விசுவாசித்தால், மார்த்தாளை மரியாளையும் பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இரண்டாவது, நாம் மகிமையை அனுபவிக்க வேண்டும். we have to taste and experience the glory of God. தேவனுடைய மகிமையை, தெய்வத்தின் மகத்துவத்தை, தேஜஸினை നമ്മൾ அனுபவிச்சறியணும். மூணாவது, நீங்க தேவனுடைய மகிமையை அனுபவிக்கல அப்படின்னால் நம்ம இன்னும் கர்த்தருக்குள்ள சரியில்லைன்னு அர்த்தம். we are not perfect still in the presence of the Lord. தேவனுக்கு முன்பதாக இன்னும் நம்ம ஏதோ சில குறைகளோடு இருக்கிறோம். அவருடைய மகிமை நம்மளை வெளிப்படுமானால் நம்முடைய வாழ்விலே அற்புதங்கள் ஏராளம் நடக்கும். முதலாவது, உன் சரீர சுகத்திலே தேவன் மகிமையை வெளிப்படுத்துவார். தீராத வியாதிகளுக்கும் தேவன் ஒரு முடிவு கட்டுவார். உன் தரித்திரியத்திற்கு ஒரு முடிவு கட்டுவார். உன் படிப்பில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவார். உன் குடும்பத்தில் இருக்கிற சாபங்களுக்கு தேவன் ஒரு முடிவு கட்டுவார். ஏன்னா அதுக்குத்தான் மகிமையின் கர்த்தராகி இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, நாம் இந்த மகிமையான காரியங்களை மற்றவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். In another sentence, if you say like that, we should transfer that glory, we should pass that glory to another person life. மற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க இந்த மகிமையை பாஸ் பண்ணணும். எப்படி எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீ மகிமையை முதல்ல பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். ரெண்டாவது, மகிமையான காரியங்களும் உன் வாழ்க்கையில் அனுபவிக்கிற தேவ பிள்ளையா இருக்கணும். மூணாவது, ஓ மூலமா மகிமை மற்றவர்களுக்குள் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. நான் இப்படி வேற விதத்தில் சொல்ல போனா, உங்க மூலமா மகிமையான அற்புதங்கள், மகிமையான செயல்கள், மகிமையான அதாவது மகத்தாய பிரவர்த்திகள் மற்றுள்ளவருடைய ஜீவிதத்திலும் நீங்கள் செய்யணும். அதான் இதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பெரிய காரியம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 2-3 காரியத்தை மட்டும் சொல்றேன். திரும்பவும் நல்லா கவனிங்க. நம்ம மகிமையை காண்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கர்த்தருடைய மகிமை என் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்றேன், நீ குடிக்கிற அந்த தண்ணீர், நம்மளுக்கு குடிக்கிற வெள்ளம் தொட்டு, നമ്മൾ കഴിക്കുന്ന ஆகாரம், அப்பம், നമ്മൾ உடுத்தினதாய அணியினதாய வஸ்திரம், அதாவது நம்ம தரிக்கிறதாய வஸ்திரங்கள், நம்ம ஓட்டுகிற வாகனங்கள், செய்கிற வேலைகள், படிக்கிற படிப்புகள், எல்லாவற்றிலும் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு மகிமையை செய்கிறவராயிருக்கிறார். ஏன்னா அவர் யாருங்க? மகிமையின் கர்த்தர். அவர் யாருங்க? மகிமை. நாம் ஆராதிக்கும் தேவன் யாரு? மகிமையின் கர்த்தர். நம்மை நிரப்பி இருக்கிற ஆவியானவர் யாரு? மகிமையின் ஆவியானவர். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை எப்படிப்பட்டது? மகிமையான வார்த்தைகள். இவ்வளவு இருக்கும் போதும் அப்ப அவர் செய்யாம இருப்பாரா?
கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்யணும். நீங்க அதை அனுபவிக்கணும். அதான் இந்த ஊழியத்தில். அதோடு மாத்திரமல்ல, உங்களுக்கு அடுத்தவர்களுக்குள்ளும் நீங்கள் மகிமையை கடத்தி விடுகிறவர்களாக இருக்கணும். அல்லது மற்றவர்கள் வாழ்க்கையிலையும் உங்க மூலமா மகிமையான அற்புதங்கள் நடக்கணும். நீ கால் வைக்கிற வீட்டில், நீ குடியிருக்கிற வீட்டில், நீ போகிற வேலை ஸ்தலத்தில் யாராவது குறைவுகளோடு இருக்கிறவங்க உங்ககிட்ட வந்து உங்கள் பிரச்சனைகளை சொல்லும்போது, நீங்கள் உங்கள் வாயில் ஜெபிக்கிற ஜெபத்தில் சொல்லுகிற வார்த்தையில் அவங்க வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பந்தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வந்து பூரணமாகுது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் when it is being completed, தெரியுமா உங்களுக்கு? எப்போ நம்ம மகிமையை பார்த்து மகிமையை அனுபவித்து மற்றவர்களுக்கு நம்ம மூலமா மகிமை நடக்குதோ, அற்புதங்கள் நடக்குதோ, அதிசயங்கள் நடக்குதோ, தேவன் நமக்கு கொடுக்கிற காரியங்கள் மற்றவர்களுக்குள்ள கடந்து போகுதோ, அப்பதான் தேவனுடைய பரிபூர்ண கிறிஸ்தவர்களாய் நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். உங்களை நீங்க மாத்திரம் இல்ல, அதாவது ஒன்று ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்தால் மற்றவர்களுக்கும் உங்கள் மூலமா என்னது போகணும்? ரட்சிப்பின் சந்தோஷம் போகணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க மற்றவர்களுக்கும் அந்த சுவிசேஷத்தை சொல்லணும். ஏன்னா கர்த்தர் அப்படித்தான் சொன்னார். சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? மார்க் எழுதின சுவிசேஷம் நினைக்கிறேன் இல்லையா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம்லாம் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கும். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில். ஆமென். எத்தனாம் வசனம்? நல்லா நீங்க 19, 20 கவனிங்க. ஆண்டவர், நீங்க மட்டும் சீஷர்களா இருந்தா போதாது, நீங்க மட்டும் என்னை ஏற்றுக்கொண்டா போதாது, நீங்க மட்டும் என்னுடைய வல்லமை அனுபவிச்சா போதாது, நீங்க மட்டும் என்னுடைய மகிமையை அனுபவிச்சா போதாது. ஆகையினால நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை நீங்களும் சீஷராக்குங்க. நான் உங்களை சீஷராக்குனேன், நீங்க மற்றவங்களை என்ன செய்யுங்க? அப்படின்னா அர்த்தம் என்ன? நான் உங்களை ரட்சித்தேன், உங்களை அபிஷேகத்தை, உங்களுக்கு வரங்களை கொடுத்தேன், நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்தேன், நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க. சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் அவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து, அடுத்த அழகா சொல்லியிருக்கு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்படி செஞ்சாதான் கர்த்தர் நம்மோடு கூட உலகத்தின் முடிவு வரையும் தான் இருப்பார். அப்போ ஒரு கிறிஸ்தவன் எப்போ பூரணமாகுது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு. மலையாளத்தில் ஒன்று வாய்ச்சேக்கா, மத்தாய் 22:19-20. നിങ്ങൾ പുറപ്പെട്ട് പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെയും നാമത്തിൽ സ്നാനം കഴിപ്പിച്ചും ഞാൻ നിങ്ങളോട് കൽപ്പിച്ചതൊക്കെയും പ്രമാണിപ്പാൻ തക്കവണ്ണം ഉപദേശിച്ചും കൊണ്ട് സകല ജാതികളെയും ശിഷ്യരാക്കിക്കൊള്ളുവിൻ. ഞാനോ ലോക അവസാനത്തോളം എല്ലാ നാളും നിങ്ങളോട് കൂടെ ഉണ്ട് എന്ന് അരുളി ചെയ്തു. எப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவு வரை நம்மோடு கூட இருப்பார்? நல்ல கவனிங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிதா குமாரன் பரிசுத்தாம்ல ஞானசானம் எடுத்து அவருடைய சீஷர்களாக மாறினதோடு கிடையாது. மாறின நம்ம மற்றவர்கள் ஒரு ஆளையாவது, எத்தனை பேர் நீங்கள் சீஷன் ஆயிட்டீங்கள, சீஷியா இருக்கீங்களா, ஒரு ஆளாவது நீங்க அந்த இயேசுவை அவங்களுக்கு சொல்லி அவர்களை ரட்சிப்புகளை நடத்தி அவங்க ஞானஸ்நானம் எடுத்து நீங்க கற்றுக்கொண்டு வருகிறீர்கள் அல்லவா? இப்போ இந்த உபதேசங்களை அவங்களுக்கும் சொல்லி அவங்கள உங்களை போல எப்போ மாத்துறீங்களோ அப்பந்தான் நாம் ஒரு பூரண கிறிஸ்தவனாய் மாறுகிறோம். அல்லேலூயா. நாம மாத்திரம் மகிமையை அனுபவிச்சா கிடையாதுங்க, நம்ம மூலமா அந்த பக்கமும் கடந்து போகணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பல இடங்கள்ல அதைத்தான் சொன்னார். முதல் ஆபிரகாமை பார்த்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க ஆதியாகமம் புஸ்தகம், அதாவது ஜெனிசஸ் 12ஆம் அதிகாரம் உற்பத்தி 12 ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஒரு 12 அதிகாரத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள்
ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ആമേൻ. മലയാളത്തിൽ അത് വായിച്ചാൽ ഉന്നെ ഒരു ജാതിയാക്കും, നിന്നെ അനുഗ്രഹിച്ച നിന്റെ പേര് വലിയതാക്കും. ഇതോടുകൂടെ അവസാനിക്കുന്നതല്ല ക്രിസ്തീയ ജീവിതം. നീ ഒരു അനുഗ്രഹമായിരിക്കും. ആമേൻ. നീ ഒരു അനുഗ്രഹമായിരിക്കും. നിന്നെ അനുഗ്രഹിക്കുന്നവരെ ഞാൻ അനുഗ്രഹിക്കും. നിന്നെ ശപിക്കുന്നവരെ ഞാൻ ശപിക്കും. മതി. നിന്നിൽ ഭൂമിയിലെ സകല വംശങ്ങളും അനുഗ്രഹിക്കപ്പെടും. அங்கதான் உங்க வாழ்க்கை பூரணமாகுது. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்லையா, உங்க மூலமா ஒருவேளை அது உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க சொந்த பந்தமா இருக்கலாம், உங்க நண்பர்களா இருக்கலாம், அல்ல உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிற உங்க கோ ஒர்க்கர்ஸா இருக்கலாம், யாரோ ஒரு ஆளு. அப்ப நான் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுவது அல்ல கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம். ஏன் மூலமா ஒரு ஆளாவது என்ன செய்யணும்? இதுதான் விசுவாசிகளின் பிதா தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தது. நானும் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதோட இருந்துராத மகனே, உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். வம்சங்கள் எல்லாம் வேண்டாம், ஒரு ஆளு. அது உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாத கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, மக்களா, மருமக்களா, பேர பிள்ளைகளா, தாத்தாவா, பாட்டியா, அல்ல ஜோலி ஸ்தலத்தில் இருக்கிறவங்களா, யாராவது ஒரு ஆளையாவது நீங்கள் இந்த ரட்சிப்புக்குள்ளே, இந்த சத்தியத்துக்குள்ளே, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே என்னைக்கு கொண்டு வர்றீங்களோ அன்னைக்கு தான் நம்ம பூரண கிறிஸ்தவர்கள். அப்போ நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் நம்ம மகிமை. அப்போ ரட்சிப்பானாலும் கடந்து போகணும், ஆசீர்வாதமானாலும் கடந்து போகணும், வரங்களானாலும் நம்மளிருந்து கடந்து போகணும். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஒன்று படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 10:8 ஆண்டவர் சீஷர்களுக்கு வரங்களை எல்லாம் கொடுத்துட்டு ஒரு காரியத்தை சொன்னார். இலவசமாய் பெற்றீர்கள், ஆமென். സൗജന്യമായി നിങ്ങൾക്ക് ലഭിച്ചിരിക്കുന്നു, സൗജന്യമായി തന്നെ കൊടുപ്പിൻ. நீங்கள் பெற்றுக்கொள்வது மாத்திரம்தான் இன்னைக்கு எல்லாரும் பிரசங்கிக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். சௌஜன்யமாக നിങ്ങൾക്ക് ലഭിച്ചു, சௌஜன்யமாக தானே கொடுப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளும் உனக்கு கொடுக்கிறார். இது பாதி கிறிஸ்தவம் தான் இன்னைக்கு உபதேசிக்கப்படுகிறதுனால கிறிஸ்தவம் வளரவில்லை. நான் ஏற்கனவே சொன்னபடி பெற்றுக்கொள், கர்த்தர் கொடுக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்றது மாத்திரம் பிரசங்கிக்கிறதுனால கிறிஸ்தவம் வளரவில்லை. கிறிஸ்தவத்தில் பிச்சைக்காரர்கள் பெருகிவிட்டார்கள். பெக்கிங் கிறிஸ்டியன்ஸ் ஆர் பீயிங் இன்க்ரீஸ்ட் எவ்ரி டே. அவர்கள் மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பதற்கு தேறின உபதேசத்தை கொடுக்க வேண்டும். நீ வாங்கி திங்கிறதுக்கே இங்க வராத, இவன் எல்லாம் இங்க வான்னு தான் சொல்றான். அந்த கூட்டம் வச்சிருக்க வாங்க, இந்த கூட்டம் வச்சிருக்க வாங்க, அந்த உபவாச கூட்டம் வச்சிருக்க வாங்க, இந்த கன்வென்ஷன் கூட்டம் வச்சிருக்கவங்க, இத்தனை நாள் வச்சிருக்கோம். ஐயா நீ போன்னு சொல்லணும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நீ வான்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, பலவீனர்களே வாங்க, ரோகிகளே வாங்க. அதுக்கப்புறம் நீ சாட்சி சொல்ல கூட என்கிட்ட வராத, நீ போ. ஒரு லேகியன் பிசாசு பிடிச்சவன் கூடவே இருக்கிறன்னு ஆண்டவர் சொன்னார், நீ போய் சொல்லு. சீசர்களை பார்த்து சொன்னார், நீ இப்ப போங்கன்னு சொன்னார். இப்ப நீங்களும் என்ன செய்யணும் தெரியுமா? யாருக்காவது ஒரு ஆளுக்கு அப்ப வரங்களும் கொடுக்கப்பட வேண்டும். அதுபோல தேவன் நமக்கு கொடுக்கிற மகிமையும் we should pass to another one person at least. That glory what which we are enjoying in our life. அதுதான் எனக்கு பாரமா இருக்கு. நான் அனுபவிக்கிற மகிமை நீங்கள் பெற்றாக வேண்டும். என் பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் பெற்றாக வேண்டும். அது உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் மகிமையை அனுபவிக்கணும், மகத்துவத்தை அனுபவிக்கணும், தேவனுடைய மேன்மையை அனுபவிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையை சீசர்களுக்கு கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், நான் போன வாரம் அந்த வசனத்தை சொன்னேன். யோவான் 17ல் 21-22 நினைக்கிறேன். யோகனான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் அங்க சொல்லி இருக்கிறாரு, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்க, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். മലയാളത്തില് നീ എന്നിലും ഞാൻ നിന്നിലും ആകുന്നത് പോലെ അവരും നമ്മിൽ ആകേണ്ടതിന് നീ എനിക്ക് തന്നിട്ടുള്ള മഹത്വം ഞാൻ അവർക്ക് കൊടുത്തിരിക്കുന്നു. Praise the Lord. அதாவது இயேசுவை பின்பற்றுகிற நமக்கு அவர் மகிமையை தந்திருக்கிறாராம்.
அது இன்னும் அனுபவிக்கல, அனுபவிச்சாகணும். கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிக்கிறீங்க. அதை அப்போ நம்ம என்ன செய்யணும்? அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணணும். நம்ம அந்த மகிமையை நம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு பாஸ் பண்ணணும். அதான் இந்த மகிமையை பாஸ் பண்ணாமல் வரவே கூடாது. நான் நிச்சயமாக சொல்கிறேன், என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் மூலமாக அட்லீஸ்ட் பரலோகத்துக்கு போகும்போது ஒரு ஆத்மாவாவது, அது உங்கள் குடும்பத்திலேயோ எங்கேயோ, நீங்கள் அனுபவித்த அந்த ரட்சிப்பு, நீங்கள் அனுபவிக்கிற அந்த ஆசீர்வாதம், நீங்கள் அனுபவிக்கிற அந்த வரங்கள், நீங்கள் அனுபவிக்கிற அந்த அற்புதம், நீங்கள் அனுபவிக்கிற அந்த அபிஷேகம், நீங்கள் அனுபவிக்கிற அந்த மகிமை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது தான் நான் பூரண கிறிஸ்தவனாய் மாறுகிறேன். ஏதோ நான் போகிறேன், ஒரு சபைக்கு போகிறேன், ஆராதிக்கிறேன், ஏதோ காணிக்க கொடுக்குறேன், தசம்பாகம் கொடுக்குறேன், அதை தேவன் பெரிய காரியமாக எடுப்பதில்லை. பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், இது பாதி கிறிஸ்தவன் தான், ஆஃப் கிறிஸ்டியானிட்டி ஒன்லி. எப்போ உங்கள் மூலமாக தேவன் மகிமையை மற்றவர்களுக்கு, தேவன் தந்த மகிமையை மற்றவர்களுக்கு அனுபவிக்கிறதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்களோ, இது ரொம்ப பெரிய காரியம் கிடையாது. அப்போ நீங்கள் பூரண கிறிஸ்தவர்களாய் மாறுகிறீர்கள். அதற்கு ரொம்ப சிம்பிளாக 1-2 வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்ல கவனிங்க. நான் மற்றவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மோசேன்னு எடுத்துக்கங்க, பேதுருவை எடுத்துக்கங்க, நிறைய பேர் எடுக்க டைம் இல்லை. மோசே, பழைய ஏற்பாட்டில் மோசையும், புதிய ஏற்பாட்டில் பத்ரோஸ். பேதுருவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லைன்னா பவுலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே முதல்ல தேவனுடைய மகிமையை கண்டார்கள். என்ன செஞ்சாங்க? கண்டாங்க. இரண்டாவது, தேவனுடைய மகிமையை தங்கள் வாழ்க்கையில் என்ன செய்தார்கள்? அனுபவித்தார்கள். மூன்றாவது, தேவனுடைய மகிமையை மற்ற ஜனங்களுக்காக பயன்படுத்தினார்கள், அல்லது தேவனுடைய மகிமையான காரியங்களை மற்ற ஜனங்களுக்கு செய்து கொடுத்தார்கள். அல்லேலூயா. அதுதான் நம்மளும் செய்யணும். ஒருவேளை நம்ம அவ்வளோ பெரிய ஊழியக்காரங்கள்ல, ஆனால் விசுவாசிக்கிறவர்களாக இது நடக்கும்னு சொல்லியிருக்கு. அதனால தான் நான் சிம்பிளாக 1-2 காரியங்களை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது ஊழியக்காரர்கள் செய்கிற காரியம் கிடையாது. எல்லாரும் இயேசுவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் அவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்து சீஷனாக மாறிட்டோம்னா, அந்த சீஷர்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்துட்டார். நம்ம எல்லாம் பயப்படுறோம். ரெண்டாவது, நான் ஜெபம் பண்ணால் நடக்குமா, நான் சுவிசேஷம் சொன்னால் நடக்குமா, பயங்கரமாக பிசாசு ஆடுதே, இல்லை பயங்கரமான வியாதியில் இவங்க இருக்கிறாங்களே, நாம் போய் இவங்களுக்கு ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்குமா, நமக்குள்ள ஒரு பயம். ஒன்று, ஃபஸ்ட்டு ஜெபிக்கிறதுக்கு பயம். ரெண்டாவது, அவிசுவாசம். அது நடக்க போகுதா, நம்பிக்கை இல்லை. இதுக்கு ஒரே ஒரு சில மருந்துகளை நான் உங்களுக்கு சொல்லுறேன். கண்டிப்பாக அந்த இயேசு எனக்கும் மகிமையின் கர்த்தராக இருக்கிறார். பேதுருவுக்கு மாத்திரம் அவர் கர்த்தர் அல்ல. பேதுருவுக்கு மாத்திரம் அவர் கர்த்தர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். பேதுருவுக்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல. பேதுருவுக்கு, மோசேக்கு மாத்திரம் அவர் கர்த்தர் அல்ல. மோசேக்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல. பவுலுக்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல. உனக்கும் எனக்கும் அவர் கர்த்தராகவே இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் அவர் மகிமையின் கர்த்தராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பேதுருவுக்கு வேற ரத்தம் சிந்தல, பவுலுக்கு வேற ரத்தம் சிந்தல, உனக்கும் எனக்கும் விலை குறைஞ்ச ரத்தம் சிந்தல. பத்ரோசாகிய பேதுருவுக்கும் சவுலாகிய பவுலுக்கும் உனக்கும் எனக்கும் அவர் சிந்தின ரத்தம் ஒரே விலையுள்ள ரத்தம். அல்லேலூயா. கொடுத்த ஆவியானவர் ஒரே விலையுள்ள ஆவியானவர், மகிமையுள்ள ஆவியானவர். கொடுத்த வேதம், சத்தியம் ஒரே ஒரு சத்தியம் தான். அதற்கு மேல வேற சத்தியங்கள் வித்தியாசம் எல்லாம் கொடுக்கல. அதிகாரம் அவருடைய நாமத்தில் இருக்கிற ஒரே அதிகாரம் தான். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் உள்ள அதிகாரம் தான். பேதுருவுக்கும் அதே அதிகாரம் தான், பவுலுக்கும் அதே அதிகாரம் தான், தீமோத்தேயுக்கும் அதே அத்தாரிட்டி தான். உனக்கு எனக்கும் அந்த நாமத்தில் தான், அந்த பெயரில் தான் அதிகாரம் உண்டு. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ உங்களுக்கும் பேதுருவுக்கும் பெரிய வித்தியாசமாக பார்க்கக்கூடாது, பவுலுக்கும் பேதுருக்கும் பெரிய வித்தியாசமாக பார்க்கக்கூடாது. இந்த டிவியில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தங்களை பெரிய ஆளை காட்டிக்கிறாங்களே, அவங்கள பெரிய ஆளெல்லாம் கற்பனை பண்ணாது. அவங்க ஒன்றை மாதிரி தான். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம், அவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க.
பண்ணி கொஞ்சம் ஆளெல்லாம் கூப்பிட்டு அப்படி ஸ்டேஜிலலாம் நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. செஞ்சுட்டு விட்டுறணும், போய் சாட்சி சொல்லணும். ஆனால் அதுக்கப்புறம் செய்கிறதா அவங்க செய்கிற, அதுக்கு தான் கர்த்தர் அதை கணக்கு கேட்குற நாளில் என்னத்துக்கு செஞ்சாங்கங்கிறத ஆண்டவர் கணக்கு கேட்டுக்கிடுவார். ஆனால் நீங்கள் செய்ய முடியும், உங்களாலும் அந்த மகிமையான காரியம் நடக்கும். நம்ம முயற்சி செய்கிறதில்ல. we are not trying that. we must try to do something. நம்ம வாழ்க்கையில் எதையாவது ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதற்கு முயற்சி செய்யணும். ட்ரை பண்ணால் மாத்திரம்தான் அங்கே அற்புதம் நடக்கும். என்ன செய்யணும்? ட்ரை வேற யாரையாவது கூப்பிட்டுருவோம், அவரை கூப்பிட்டுருவோம், இவரை கூப்பிட்டுருவோம், பாஸ்டரை கூப்பிட்டுருவோம், இல்லைன்னா அங்கே ஃபோன் பண்ணி, இல்லை டிவிக்கு முன்னால் உட்காந்துக்கிடுவோம். ஒரு காலம் தேவனுன்னா பயன்படுத்த முடியாது. நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். அதைத்தான் 1-2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். பிரைஸ் த லார்ட். ஆகையினால நாம் மகிமையை அனுபவிக்கணும். முதல்ல அதை கவனிக்கணும், மகிமையை அனுபவிக்கணும். அதுக்கு நிறைய காரியங்கள். இப்போ பாருங்க, 1-2 காரியங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இருந்து மகிமையை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யணும்னு வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு சுகம் இல்லை, பெரிய வியாதி, இல்லை போராட்டம், இல்லை சாபம், இல்லை தரித்திரியம், இல்லை படிக்கிற பிள்ளைக்கு பிரச்சனை, ஏதோ ஒரு குறைபாடோடு கூட நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க. முதல்ல நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா, முதல்ல உங்கள் வீட்டில் தேவனுடைய மகிமையை இறக்குறதற்கு ட்ரை பண்ணுங்க. முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ள சின்ன பிள்ளைகளை எடுத்துக்கிடுவோமே. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஃபீவர், இல்லை ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு டயரியா, இல்லை ஒரு போராட்டம், இல்லை பயந்து அலறி அழுகுது. நம்ம இதற்கு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகாம முதல்ல நீங்க தேவனுடைய மகிமையை அந்த சரீரத்தில் இறக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது உங்க மகளா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், தாத்தா பாட்டியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். முதல்ல உங்க வீட்டுக்குள்ள, இல்லை உங்க வீட்டில் ஒரு பண பிரச்சனை, இல்லை உங்க வீட்டுக்குள்ள சத்துருனுடைய போராட்டம், உங்க எல்லையில் ஏதோ ஒரு போராட்டம், இதை எப்படி நம்ம ரொம்ப சிம்பிளா ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் நடப்பிக்கலாம். ரொம்ப சிம்பிளா கர்த்தர் உங்க மூலமாகவும் உங்க வீட்டுக்குள்ள முதல்ல அந்த மகிமையை செய்வார். அதை தண்ணியில கூட ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் புசிக்கிற இந்த தண்ணீரும், நான் சாப்பிடுகிற இந்த ஆகாரமும், நான் தொடுகிற இந்த பணப்பையும், நான் உடுத்துகிற இந்த வாஸ்திரமும், நான் நடமாடுகிற என் வீடும் தோட்டமும் சொல்லணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமையை அனுபவிப்பதாக, மகிமையாய் மாறுவதாக. அதற்கு என்ன செய்யணும்னு முதல்ல ஒரு 4 ஸ்டெப்பை சொல்லிடுறேன். முதல்ல கவனிங்க. முதல்ல நீங்க செய்கிறதற்கு என்ன செய்யணும்னா நிறைய காரியங்கள் உண்டு. ஆனா என்ன செய்யணும்னா முதல்ல நீங்க விசுவாசிக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? என்ன சொன்னார் ஆண்டவர்? மார்க் 16ஆம் அதிகாரத்தில் 17, 18 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க பெரிய காரியங்களை செய்வதற்கு என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. யாரால? பெரிய ஊழியக்காரர்களால் போடல. நீங்க விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. நீங்க என்ன செய்வீங்களா? பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை, அது அந்நிய பாஷைகளை, பல பாஷைகளை பேசுவீர்கள். அடுத்த வசனம் சொல்லுது, சர்ப்பங்களை, அத பாம்பினுடைய வாயை கூட நீ கட்ட முடியும். பாம்பு கடிச்சு விட்டால் அதில் கையை வைத்து, அந்த இடத்துல கையை வைத்து அந்த பாம்பின் விஷத்தை நீ எடுக்க முடியும். சர்ப்பங்களின் விஷத்தை என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. வியாஸ்தியர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுஸ்தமாவார்கள். நான் முதல்ல பாயிண்ட்டை மட்டும் சொல்றேன். முதல்ல விசுவாசிக்கணும். மலையாளத்தில் ஆரம்ப மாத்திரம் ஒன்று வாய்ச்சேன். விசுவாசிக்கிறவரால் ஈ அடையாளங்கள் நடக்கும். அப்ப என்னதான் வேணும் நமக்கு? வேற ஒன்றும் வேண்டாம், பூரணமா விசுவாசிக்கணும். நீங்க நீங்க சொல்றதுதான் உங்க கடமை. கிரியை செய்ய வேண்டியது யாரு? നമ്മൾ പറയേണ്ടതും പ്രാർത്ഥിക്കേണ്ടതും നമ്മുടെ കടപ്പാട് അത്രേ ഉള്ളൂ. കമാൻഡിങ്, ഇറ്റ്സ് അവർ ഡ്യൂട്ടി. பட் இதை ஒர்க் பண்ணுறது யார் தான்? ஆமாம், மிராக்கிள்ஸ் பெர்ஃபார்ம் பை காட் ஒன்லி. அற்புதங்களை செய்கிறது அவர். ஆனால் நீ வாயை திறந்து ஒரு 10 தடவை சொல்லு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சொல்லு. உன் தலைவேதனை வருது, உன்னுடைய கற்பத்தில் நீ கையை வச்சு சொல்லு, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் எனக்கு தேவையான கற்பக்கனியை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். முதல்ல விசுவாசிக்கணும். முதல்ல இப்போ நான் சொன்னா டைம் ஆயிரும். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்?
விசுவாசி. என்ன செய்யணும்? நான் சொன்னா நடக்கும் அப்படின்னு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆண்டவர் ஒரு இடத்துல சொன்னார், இயேசு, நீங்கள் இந்த அத்திமரத்தை பார்த்து அல்லனா இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ, அல்லனா அத்திமரமே நீ வேரோடு பிடுங்கப்பட்டு சமுத்திரத்தில் நடப்படுவாயாக அப்படின்னு சொல்லி சந்தேகப்படாமல் என்ன செய்யணுமா? அது எப்படி பிடுங்கப்படுது? அது உங்கள் டியூட்டி இல்லை. அது எப்படி அந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் போக போகுதுங்கிறத அது நீங்கள் செய்கிற வேலை அல்ல. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா விசுவாசிக்கணும். விசுவாசிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு முதல்ல விசுவாசிக்கணும். நான் சொல்கிறபடி நடக்கும்னு என்ன செய்யணும்? விசுவாசிச்ச பிற்பாடு தான் நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது என்ன செய்யணுமா? நீங்கள் கட்டளையிட வேண்டும். மார்க் 16:17 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். துரத்துவார்கள், பூதங்களை அவர் புறத்தாக்கும். பூதங்களை எந்த செய்யும் அப்படின்னா அர்த்தம் என்ன? they will cast out demons. அதாவது ஒரு ஆளை வெளியே போகிறதுக்கு என்ன செய்வோம்? உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு ஆள் தேவையில்லாமல் வந்துட்டான், அவனை புறத்தாக்கணும்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல வாய் திறந்து என்ன செய்வோம்? கமாண்டிங். அதாவது அதிகாரத்தோட சொல்லணும். ஏன்னா இது ஓன் ஏரியா. அது யார் ஏரியா? ஓன் ஏரியாவில் பிசாசு வர முடியாது. அப்போ ரெண்டாவது விசுவாசிக்கிறது மாத்திரம். உன்னுடைய எல்லையில், உன் பிள்ளைகளுக்கு மேலே, உன் கற்பத்திற்கு மேலே, உன் வேலைக்கு மேலே, உன் குடும்பத்திற்கு மேலே, உன் வருமானத்திற்கு மேலே, அது உன்னுடைய ஏரியாவில் பிசாசு வர்றதுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. அப்போ ரெண்டாவது முதல்ல விசுவாசிக்கணும். ரெண்டாவது நான் சொல்லுவேன், நீங்கள் அதிகாரத்தோட பேசணும். பயந்து பேசக்கூடாது. அத்தாரிட்டியை யூஸ் பண்ணணும். அதான் அவர் சொல்கிறார் பாருங்களேன் ஒரு இடத்துல. மத்தேயு 21:21 மட்டும் எடுத்து படிங்க பார்க்கலாம். மத்தேயு 21:21 அங்கே என்ன செய்யணுமா? மலையை பார்த்து மத்தேயு 21:21 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்களும் செய்வதல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டுவோ என்று சொன்னால். அந்த சொல்லணும், கமாண்டிங் கொடுக்கணும். அந்த சொன்னாலுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அது பேச மாட்டேங்கிறோம் வாயை திறந்து. அப்படி ஆகும் என்று சத்தியமாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்ட்டார். மெய்யாகவே அப்படின்னு அர்த்தம் என்ன? சத்தியமாகவே. മലയാളത്തിൽ വായിച്ചേ. അതിന് യേശു, നിങ്ങൾ സംശയിക്കാതെ വിശ്വാസമുള്ളവരായാൽ ഈ അത്തിയോട് ചെയ്തത് നിങ്ങളും ചെയ്യും എന്ന് മാത്രമല്ല ഈ മലയോട് നീങ്ങി കടലിൽ ചാടിപ്പോക എന്ന് പറഞ്ഞാൽ കടലിൽ ചാടിപ്പോ യേശുവിന്റെ നാമത്തിൽ ഓടിപ്പോ, അത് സംഭവിക്കും. അത് സംഭവിക്കുമെന്ന് ഞാൻ സത്യമായിട്ട്, அதுதான் நான் சொன்னேன், சத்தியமா നിങ്ങളോട് പറയുന്നു. இப்போ முதல்ல விசுவாசிக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? நான் சொன்ன கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? ஏன்னா யாருடைய பெயரால் சொல்ல போறீங்க? என் நாமத்தினாலேன்னு இயேசு சொல்லிட்டார். அப்போ கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு பூரணமாக சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் சொல்லாமல் எப்படி சொல்லுங்க? இயேசுவின் நாமத்தில் சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஏன்னா அதில் தான் அவருடைய முழு அர்த்தமும் அடங்கி இருக்கு. கர்த்தர்னா சகலத்தை ஆளுகிறவர், கர்த்தத்துவமுடையவர், அதிகாரி. இயேசுன்னா ரட்சகர், கிறிஸ்துன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ அதிகாரம் உள்ள. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி என்ன நடக்கணுமோ அதை கட்டளையிடணும். நீ வாயத்திறந்து சொல்லிப்பாரு. இன்னைக்கு போய் நீ பிராக்டிஸ் பண்ணிப்பார். தொடர்ந்து அங்கே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் மகிமை நடக்க ஆரம்பிக்கும். உன் எல்லைகளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விரோதமாய் போராடுகிற மலையாகிய சத்துருக்களே தள்ளுண்டு உங்களுக்கு இருந்து இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கு பெரிய பெரிய சத்துருக்கள் இருக்கலாம். உங்கள் எல்லைகளுக்கு விரோதமாக, வேலைகளுக்கு விரோதமாக போராடிக்கிட்டு இருக்கலாம், அதிகாரம் பண்ணலாம், மிரட்டலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், மலையே போயிருமா. அவன் எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விரோதமாய், என் எல்லைகளுக்கு விரோதமாய், என் வேலைகளுக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என்னுடைய வருமானங்களுக்கு விரோதமாய் போராடுகிற மனுஷீக சத்துருக்களே, பிசாசுகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தள்ளுண்டு போவாயாக.
இதைத்தான் நாங்கள் செய்கிறோம். எங்ககிட்ட வந்தாலும் அதான் செய்ய போகிறோம். அதை நீங்கள் செய்யுங்கன்றேன். எல்லாருக்கும் அப்படித்தான் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு வர வேண்டிய இந்த ஆசீர்வாதத்தை, வேலையை, வருமானத்தை, கற்பக்கனியை தடுக்கிற தடைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒளிந்து போ, அல்லது தள்ளுண்டு போ, அல்லது அழிந்து போ. என்னது வருதோ அதை சொல்லு. என்னது வருதோ அதை செய்யுங்க, சொல்லுங்க. பயத்தையோ என்ன காரியம். அப்போ முதல்ல விசுவாசிக்கணும். ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை அதிகாரத்தோட சொல்லணும். ஒரு 4 தடவை நீ சொல்லி பாருங்க, உங்களுக்கு தைரியம் வந்துடும். நான் உண்மையை சொல்கிறேன். உன் பிள்ளைக்கு ஒரு ஃபீவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 10 தடவை அதை நீங்கள் கடிந்து கொள்ளுங்க, அந்த ஃபீவர் கண்டிப்பாக போயிடும். நீ ஆஸ்பத்திரி போக வேண்டியதே வராது. ஆஸ்பத்திரி போக வேண்டியதே வராது. வயிற்று வேதனை இருக்குது. நேற்று என்னோட பேத்திக்கு வயிற்று வேதனைன்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்துருச்சாங்க. அங்கே பேரண்ட்ஸ் இங்கே இல்லை, நான் தான் போனேன். போயிட்டு அவளை கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்து ஹைரேஞ்ச் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து ஆட்டோவில் வச்சுட்டு அங்கேயே வயிற்றில் கையை வச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால போன்னு 10 தடவை சொல்லிவிட்டு வீட்டுக்கு இங்கே வரும்போது ஆஸ்பத்திரி போக வேண்டிய, வரும்போது ஆஸ்பத்திரி போகணும்ட்டு வந்து இங்கே வரும்போது ஆஸ்பத்திரி போகல, நேராக வீட்டுக்கு சுகமாக வந்தாச்சு. இன்னைக்கு காலையில் வர வேண்டான்னு மிஸ் சொல்லி விட்டுருந்தாங்க, காலையில் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு காரியமும் அதுதான். நான் பெரிய ஆளா? வைராக்கியத்தோடு அப்படி கண்ணை மூடிக்கிட்டு சொல்லணும், அவ்வளோதான். நீ சொல்லி பாருங்க, உங்கள் தரித்திரியத்தை கடிஞ்சு கொள்ளுங்க. தரித்திரியத்தை கொண்டு வருது ஒரு சாப பிசாசு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு பண தரித்திரியத்தை கொண்டு வருகிற சாப பிசாசை அழிந்து போ. அதுக்கு வேற காரணங்கள் இருக்கான்னு பார்த்துக்கணும். உன்கிட்ட பாவம் இருந்தால், உன் வீட்டுக்காரங்கிட்ட பாவம் இருந்தால் திரும்ப சொன்னாலாம் நடக்காது. அது நடக்காது. நாம் குறைவுள் நம்ம ஓரளவு அது கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்காம, அல்லனா பைபிள் படிக்காம, ஒழுங்காக ஆராதிக்காம, தேவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். அதில் ஒரு சின்ன குவாலிஃபிகேஷனாவது நமக்கு வேணும். ஒழுங்காக வேதம் வாசிக்கணும், அது பேசிக். நம்ம உண்மையான சீசர்களாக மாறி இருக்கணும், அவ்வளோதான். அப்போ உண்மையான சீசனாக மாறணும்னா விசுவாசிக்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், அவருடைய உபதேசத்தில் நம்ம கை கொள்ளுகிறோம். அந்த சீசர்களாக இருக்கிற எல்லாரும் நீங்கள் கட்டளையிடலாம். நீங்கள் சொன்னால் என்ன செய்யும்? சொல்லுங்க, நடக்கும். மூணாவது நீங்கள் என்ன செய்யலாம்னா, பிரைஸ் தி லார்ட், ஒரு 2-3 காரியத்தை மட்டும் அவர் சொன்னபடி செய்யணும், அவ்வளோதான். அதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அவர் சொன்னபடி செய்யணும். மோசையை பார்த்து இயேசு கிறிஸ்து, அவர் மோசே கையில் ஒரு கம்பு இருந்துச்சு. மோசே கையில் ஒரு கம்பு இருந்துச்சு, உங்களுக்கு நல்லா தெரியும். 40 வருஷம் அந்த கம்பு தான் அவருக்கு பிரயோஜனப்பட்டது. அது கோலுன்னு எழுதியிருக்கும், ஸ்டாஃப்னு எழுதியிருக்கும், வடின்னு எழுதியிருக்கும். மலையாளத்தில் வடின்னு வரையும், இங்கிலீஷில் ஸ்டாஃப்னு வரையும், தமிழில் கோல்னு சொல்கிறேன். நான் நம்ம பாஷையில் சொல்கிறேன். ஒரு கம்பு, ஆடு மேய்க்கிற ஒரு கம்பு, நீள கம்பு கையில் வச்சுருந்தார். அவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரியம் செய்ய சொல்லுவார். நீங்கள் யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அதை கீழே போடும்பார், அவன் போடுவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 8ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் அடின்னு சொல்லுவார், அடிப்பார், அவ்வளோதான். 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீட்டுன்னு சொல்லுவார், நீட்டுவார், செங்கடல் 2ஆக பிளந்துரும். அடுத்து 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அடின்னு சொல்லுவார், அடிப்பார், அந்த பாறையிலிருந்து தண்ணி வரும். இப்படி ஒன்றும் செய்ய வேண்டாம். மோசே பெரிய பரிசுத்தவான்லாம் கிடையாது. ஆண்டவர் கூப்பிடும்போது நிறைய பிரச்சனை பண்ண ஆளு தான், ஆனால் சொன்னபடி செய்தார். ஏன்னு கேட்காம செய்யணும். இங்கே ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இப்போ சொல்லும்போது அதிகாரத்தோடு சொல்லணும்னு சொன்னேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லுன்னு சொன்னேன். சொன்ன பிற்பாடு உட்கார்ந்து நடக்குமோ யோசிக்கக்கூடாது. அடியா ஆண்டவரே, நான் அடிச்சிட்டேன், இனி தண்ணி வர வேண்டியது உங்கள் கடமை. நான் அந்த மலையை பார்த்து, இந்த மனுஷர்களை பார்த்து நான் பிடுங்கி எரிஞ்சிட்டேன், இனி இவர்களை பிடுங்க வேண்டியது இந்த மலைகளாகி இருக்கிற சத்துருக்களை எங்களை விட்டு தள்ள வேண்டியது உம்முடைய கடமை. நீர் அதை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ சொல்றதை சொல்ல வேண்டியதுதான் நம்முடைய கடமை. செங்கடலை பிளக்க வேண்டியது யார் வேலை? ஆனால் அவர் என்ன செஞ்சார்? நீட்டினார். குடிக்க தண்ணி இல்லை, வெள்ளம் இல்லை, மலையை பார்த்து, கண்மலையை பார்த்து அடின்னு, பாறையை பார்த்து அடின்னு சொன்னார், அவர் அடித்தார். தண்ணி வெளியே கொண்டு வர வேண்டியது யாருடைய வேலை? அவருடைய வேலை.
ஒவ்வொரு காரியமும் அதுதாங்க. நீ ஃபீவரை பார்த்தோ, வயிற்று வேதனை பார்த்தோ, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பார்த்தோ, அது என்ன வியாதியாக இருக்கட்டும், அது என்ன கேன்சராக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிடுங்கி எரிகிறேன்னு சொல்லு. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அதை பிடுங்கி எரிகிறோன்னு சொல்லு. செவிட்டு காதை பார்த்து திறக்கப்படுவதாகன்னு சொல்லு. வேதனை பார்த்து வேதனைகள் மாறுவதாக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில்ன்னு சொல்லு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீங்கள் அதை மட்டும் சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் செய்ய வேண்டியதை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லிட்டு எல்லளவும் என்ன செய்ய வேண்டாம், நீட்டிட்டமே நீ இவ்வளவு பெரிய செங்கடல் எப்படி பிளக்கும், அது உங்கள் வேலையா? அற்புதம் செய்ய வேண்டியது யார் வேலை? கர்த்தருடைய வேலை. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த வார்த்தை அங்கே அற்புதங்களை செய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் சோத்திரம் போட்டால் போதும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்களேன். யாக்கோபின் புஸ்தகத்தில் நம்ம வாழ்க்கையில் மகிமை நடக்கணும்னா, யாக்கோபில் வியாதியஸ்தர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யலாம்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வியாதிகளை சுகமாக்குவார்கள், கைகளை வைப்பாங்க. இங்கே இன்னொரு மெத்தடுங்கிற இருக்கு. 5ஆம் அதிகாரத்தில் 14-15 யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வேளை உங்களை யாராவது வியாதியஸ்தர்கள் உங்களை ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்க, நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மூப்பன்மார், மூத்தவர்கள், பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களில் ஒருவன், யாக்கோபு 5:14-15 வியாதிப்பட்டால் சபையில் இருக்கிற மூப்பர்கள்னா மூத்த விசுவாசிகள், அவ்வளோதான். நீங்கள்லாம் சபையில் மூத்த விசுவாசிகள். ஒரு 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம்லாம் இருக்கும் இல்லையா? எல்டர்னு யாரை சொல்லுவோம்? வயசானவங்களை தானே, சீனியர்களை தானே. அப்போ நீங்கள்லாம் சபையில் உங்களுக்கு ஜூனியர்ஸ் இருப்பாங்க. உங்கள் இடத்துல வேலை செய்கிறவங்க யாரோ ஒரு சிலர் இருக்கலாம். உங்கள் குடும்பத்திலே அவிசுவாசிகளாக இருக்கிறவங்க இருக்கலாம். மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அவங்க செய்ய வேண்டியது அவ்வளவுதான். எண்ணெய் பூசியும் ஜெபம் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம சில நேரங்கன்னு எண்ணெயை வச்சுருப்போம். நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போவீங்க. உங்கள் வீட்டிலேயே நீங்கள் எண்ணெயை வாங்கி அதை நீங்கள் என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணி அந்த எண்ணெயவே உங்கள் வீட்டில் யார் மேலே தேவையோ அதை என்ன செய்யலாம்? பூசலாம். മലയാളത്തിൽ ഒന്ന് വായിക്കാം 5:14. നിങ്ങളിൽ ദീനമായി കിടക്കുന്നവൻ സഭയിലെ മൂപ്പന്മാരെ വരുത്തട്ടെ, അവർ കർത്താവിന്റെ നാമത്തിൽ അവന് എണ്ണ പൂശി കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ அதை ஃபுல்லா சொல்லணும். நம்ம அவனை எண்ணெய் பூசி அவனு வேண்டி பிரார்த்திக்கட்ടെ. நீங்க செய்ய வேண்டியது அதுதான். அடுத்து என்ன நடக்கு? அடுத்த வசனத்தை எல்லாரும் படிங்க. 15. എന്നാൽ വിശ്വാസത്തോട് കൂടിയ പ്രാർത്ഥന கர்த்தர் அவனை எழுப்புவார். அது யாருடைய டியூட்டி? வியாதியா படுத்து கிடக்கிறவனை எழுப்ப வேண்டிய டியூட்டி யாருடையது? அது என்ன வியாதியா இருக்கட்டும், அது என்ன வியாதியா இருக்கட்டும். அதான் சொல்கிற, கேன்சரோ அல்லது ஆஸ்துமாவோ, நீ அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்து பாரு. இருதய வியாதியோ, மூளை அந்த தலைச்சோறு அல்லது பிரைன் டிசீஸோ அல்லது எந்த அசுத்தாவியினுடைய சேட்டைகளோ வாதமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு தைரியமாக வாயை திறந்து சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சந்தேகப்படலைன்னு அர்த்தம். அதுக்கு தான் துதிக்கணும்னு சொல்கிறாங்க. கர்த்தாவே நீர் எனக்கு அற்புதம் செய்ததற்காக சோத்திரம்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த சோத்திரம் சொல்கிறது எதுக்குன்னா, சோத்திரம் சொல்லிட்டோம்னா நமக்கு சந்தேகம் இல்லைங்கிறது அப்பாட்ட வெளிப்படுத்திட்டோம். கர்த்தாவே நீ என் சத்துருக்களை பிடுங்கி எறிந்ததற்காக உமக்கு சோத்திரம், என் சரீரத்தில் கட்டிகளை பிடுங்கி எறிந்ததற்காக உமக்கு சோத்திரம், என் சரீரத்தில் வியாதிகளை இல்லைன்னா என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்னுடைய மகன் மகள் இல்லைன்னா இந்த சகோதரன் சகோதரியுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை ஒரு 5-6 தடவை சொல்லிட்டு எண்ணெய் பூசிட்டு, எண்ணெய்னா கொண்டு 100 கணக்கான எண்ணெயை தலையில் ஊற்றிடாத, தொட்டு தேய்ச்சனா போதும், குளிப்பாட்டிட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அதில் தொட்டு எண்ணெயை பூசினா போதும், லைட்டாக பூசினா போதும். பிரைஸ் தி லார்ட். அதை செய்துட்டு நீங்கள் அப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் போட்டுட்டு பாருங்கள், நீங்கள் யாருக்கு ஜெபிச்சிங்களோ அங்கே அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் மூலமாக தேவன் அந்த மகிமையை முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே செய்வார். அதில்
ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதை முதல் ட்ரை பண்ணுங்க. இல்லை உங்கள் சரீரத்திலே முதல் ட்ரை பண்ணுங்க. அடுத்து சத்துருக்களுக்கு விரோதமாக அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் அப்போ சொல்லிக்கிட்டே இருங்க, கர்த்தாவே என் சத்துருக்களை எல்லாம் நீர் பிடிங்க, அத்திமரம் பிடுங்கினது போல பிடுங்கினதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நான் பிடுங்கி இருந்த சத்துருக்களை எல்லாம் நீர் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக பண்ணினதற்காக, இந்த பூமி விட்டு பிடுங்கி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் சரீரத்தை விட்டு இல்லைன்னா இந்த வீரர்களுடைய சரீரத்தை விட்டு நீக்கினதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இதை சொல்லி இருக்கிறோம், எண்ணெய் பூசி இருக்கிறோம், கட்டளை இட்டிருக்கிறோம். நீர் மகிமையை செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு ஒரு 2-3 நிமிஷம் ஆசை தீர ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பாருங்க, அற்புதம் நடந்துடும். இதுதான், இதை பார்க்கும்போது தான் பக்கத்து வீட்டுக்காரங்களும் அடுத்தவங்களும் அவங்க மகிமையின் கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. முதல்ல ஒரு ஆளுக்கு நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா அடுத்த தைரியமாக மற்றவங்களுக்காக என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு காரியத்தை அப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கு அடுத்து செய்ய நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நம்முடைய வாழ்க்கையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதற்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதனால தான் சொன்னேன், செய்யுங்கள்னு சொல்ல, செய்ய முயற்சி செய்யுங்கள். நம்ம அதை செய்யறதில்லை, பயப்படுறோம், அவிசுவாசம். ஒரு அதிகாரத்தோடு நம்ம சொல்றதில்லை, அத்தாரிட்டி யூஸ் பண்ணணும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், அதான் நான் சொன்னேன், கர்த்தர்னா கர்த்தத்துவமுடையவர், ஆளுகையுடையவர், சர்வ அதிகாரி கர்த்தர், கர்த்தத்துவம், ஆண்டவர், கர்த்தராகிய இயேசு ரட்சகர். இயேசுனாரு ரட்சகர். கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நமக்காக அனாயிண்டட் ஒன். அப்போ அவருடைய பூரண நாமத்தை நம்ம சொல்லும்போது நிச்சயமாய் அவர் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நீங்கள் யாருக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் மூலமாய் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். இதுக்கு பெரிய பரிசுத்தெல்லாம் தேவை கிடையாது, விசுவாசம் தான் மெயின் குவாலிட்டியே. ஓரளவு நம்ம சீசர்களுங்கிற ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் போதும். we are disciples, நம்ம கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றுகிறோம், அவ்வளோதான். முடிஞ்சால் ஒரு நாள் வேண்டாம் உபவாசம் மட்டும் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கும். சில பிரச்சனைகள் மாறலையா, சில நேரம் சில பிசாசுகள் போராட்டங்கள் சில காரியங்கள் மாறலையா, ஒரு 1 டே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு காலையில் ஒரு 10 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 5 மணி வரைக்கும் ஒரு நாள் உபவாசம் போட்டுப்பார், உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் அன்னைக்கு நடக்கும். ஏன்னா ஜெபம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பவர் என்ன செய்யும், கூடும். அங்கே உங்களுக்கே ஒரு வைராக்கியம் கூடும், கர்த்தர் பார்ப்பார். ஏன்னா அது உபவாசம்னா என்ன, நம்ம இந்த ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கல்ல, தண்ணி குடியாமல் இருந்து நீராகாரம் கூட குடிக்காமல் இருந்து ஸ்ட்ரைக் எதுக்கு பண்ணுறாங்க, அவங்க யாராவது பார்த்தா இறங்கி வரணுங்கிறதுக்காக. சாகும் வரை உண்ணாவிரதம் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் சாகு வரைக்கெல்லாம் இருக்க வேண்டாம், பிரச்சனை பெருசாக சோத்திரம். ஒரு நாள் இருந்து ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் மகிமையை வெளிப்படுத்துவார். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். அதனால தான் நான் இன்னைக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னன்னா, செய்யுங்கள். இப்போ பேதுரு என்ன செஞ்சாருங்கிறீங்க, முத ஒரு காரியத்தை செஞ்சார். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் ஆலயத்துக்கு போகிறார். பேதுரு யோவானா ஆலயத்துக்கு போகிறாங்க, ஜபாலயத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் ஆலயத்திற்கு வெளியே ஒரு சப்பானி, ஒரு லேம், பிறந்ததுலேருந்து நடக்காமல் இருக்கிற ஒரு சப்பானி, ஒரு முடந்தன், அவட குத்தி இறுக்கியாடு, பிச்சை ஆஜிச்சு உண்டு இப்புண்டு ஒருத்தன் இருந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் அவர்களை பார்த்து கையை ஏந்தி ஏதாவது எங்களை நோக்கி பாருன்னு அவர் சொன்னோன்னே இவன் ஏதாவது கிடைக்கும்னு பார்க்குறான். ஆனால் பேதுரு என்ன செஞ்சார், 6ஆம் வசனத்தை நீங்கள் 7ஆம் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, உனக்கு தருகிறேன்னு சொல்லி நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நடன்னு சொல்லி பிடிச்சு தூக்கி விட்டார். அவ்வளவுதான். அவர் செய்ய வேண்டியதை செஞ்சாரு, நடக்க வச்சது யாரு, கர்த்தர். நீ தைரியமா அதை செஞ்சுப்பார், ட்ரை பண்ண. அவர் ஒன்றும் பெரிய விசுவாசியா, பள்ளிக்கூடமே போகாதவர். பேதுரு பள்ளிக்கூடமே போகாதவர், நல்லா தெரியுமா உங்களுக்கு. அவர் உள்ளதிலே ரொம்ப படிக்காதவர் அவர் தான், சுத்தமாக ஒன்றும் தெரியாது. அவருக்கு ஒன்று மட்டும் தெரியும், இயேசு சொன்னதை அப்படியே செய்ய தெரியும்.
இயேசு கடல் மேல் நடந்து வந்தாருன்னா அவருக்கு ஒரு நினைப்பு வரும், நானும் கடல் மேலே என்ன செய்யணும், நடக்கணும். இயேசு ஒரு நாள் மீன் பிடிக்கிறத பார்த்தார். மீன் ராத்திரி ஃபுல்லாக மீன் இல்லை. அப்போ காலையில் வந்து பார்த்தா இயேசுவுக்கு போட்டை கொடுத்தாரு. அவர் சொன்னார், ஆழத்தில் வலையை போடுங்கன்னாரு. ஒரே வலையில் ஒரு கேட்சில் 2 போட்டு நிறைய முங்கிச்சு. முதல்ல மகிமையை பார்த்தார். 2வது கடல் மேல் நடக்கும்போது மகிமையை அனுபவித்தார். 3வது மகிமையை மற்றவர்களுக்கு செய்தார். அல்லேலூயா. அவருக்கு வேற குவாலிஃபிகேஷனே கிடையாது. இந்த நாளில் நீங்கள் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் மகிமையை அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் மகிமையான காரியங்களை தைரியமாக வாயை திறந்து பேசுங்க. கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கண்களை மூடுவோம், முழங்கால் படியிடுவோம்.